நேர்களே, பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமாருடைய ஒரு நடவடிக்கை இன்றைக்கு இந்தியாவை தாண்டி உலக அளவில் பேச்சு பொருளாக மாறி இருக்கு. இன்றைக்கு 4 தினங்களுக்கு முன்பு டிசம்பர் 15ஆம் தேதி பீகாரில் ஒரு விழா, ஆயுஷ்மான் அந்த திட்டத்தின் கீழ் மருத்துவக் கல்லூரி, அந்த திட்டத்தின் கீழ் பட்டம் பெற்ற மருத்துவ கல்லூரி பணி நியமன கடிதங்களை முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் சாம்ராட் சௌத்ரியும் வழங்கினார்கள். அப்போ நிதிஷ்குமார் என்ன செய்தார்? வழங்கி கொண்டிருந்த நேரத்தில் பணி நியமன கடிதங்களை வழங்கும்போது ஒரு முஸ்லீம் பெண் மருத்துவருடைய முகத்தில் இருந்து ஹிஜாபை அவர் தன் கையை வச்சு நீக்கிறார். இது ஒரு பெரிய சேமாயிற்று, ஒரு பெரிய அசிங்கமான சர்ச்சைக்குரிய நிகழ்வாக மாறியிருக்கிறது. இந்த செய்தி இப்போ இந்தியாவை தாண்டி வெளிநாட்டு ஊடகங்களையும், குறிப்பாக முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகளிலும் கூட இது விவாத பொருளாக மாறியிருப்பதை நாம் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சம்பவத்தை துருக்கி, கத்தர் எல்லா ஊடகங்களும் நிதிஷ்குமாருடைய இந்த செயலை கண்டிக்கிறாங்க. இந்தியாவில் முஸ்லீமாக இருப்பது எளிதான காரியம் அல்ல என பாகிஸ்தான் மக்கள் பேசத் தொடங்கியதாகவும் செய்திகள் வருகிறது. கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களாக பீகார் முதல்வராக இருக்கும் நிதிஷ்குமாருடைய நட்பேருக்கு, அவருடைய ஏஜி, அவருடைய வயது, அவருடைய நிலைத்தன்மை, ஜெயபிரகாஷ் நாராயணுடைய சீடர், இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய கருப்பு டாட்டை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னும் இந்திய பத்திரிகையாளர்கள் சொல்கிறார்கள். இப்போ நிதிஷ்குமாருடைய உடல்நிலை அவர் முதலமைச்சர் பதவியில் இருப்பதற்கு ஏற்றதாக இல்லை என்று எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே குறை கூறி வந்த நிலையில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் இடத்துல இந்த மாதிரி முதலமைச்சர் செஞ்சிட்டாரே, இந்த விஷயம் தனது வரம்பிற்கு அப்பாற்பட்டது என்று அவரும் கூறினார். நான் இதை ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது, இது வரம்புக்கு அப்பாற்பட்டதுன்னு. கடந்த 2022 ஜூன் மாதம் நுபூர் சர்மா முகமது நபி அவர்களை குறித்து ஒரு பிராமண பெண், அவர் இந்துத்துவ RSSஐ சார்ந்தவர், கடுமையான சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருந்தார். உலகம் முழுவதும் கடும் கண்டனம் எழுந்து இப்பொழுது அவர் காலத்திற்கும் வெளியே வராமல் சல்மான் ருஷ்டியை போன்று முஸ்லீம் நாடுகளிடம் கடும் எதிர்ப்பு கிளம்பியதை எடுத்து நுபூர் சர்மாவை பிஜேபி கட்சியை விட்டு நீக்கினாங்க. இப்போ அவர் மறைந்துதான் இருக்கிறார். அவர் செய்த தவறுக்கு அவருக்கு காலமெல்லாம் ஒரு தேவையற்ற ஒரு சிக்கலில் அவர் மாட்டிக்கொண்டார். அவரை தூண்டிவிட்டவர்களெல்லாம் தப்பிவிட்டார்கள். நுபூர் சர்மா இனி அவருடைய காலமெல்லாம் உயிருக்கு பயந்த நிலையிலே எப்படி சல்மான் ருஷ்டியை போன்று ஒரு நிலை அவருக்கு வந்திருக்கிறது. பாரதிய ஜனதா தலைமையிலான NDA கூட்டணியில தான் நிதிஷ்குமாரும் அங்கம் வகிச்சார். நுபூர் சர்மாவுடைய கருத்து சர்ச்சைக்கு அப்புறம் ஆசியாவில் இந்தியாவினுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாக சிலர் கூறினார்கள். இந்த முறை பிரதமர் நரேந்திர மோடி மேற்காசியாவுக்கு இந்த நிலையில பயணம் மேற்கொண்ட நிலையில நிதிஷ்குமார் தொடர்பான இந்த சர்ச்சை எழுந்தது. லட்சக்கணக்கான இந்திய தொழிலாளர்கள் வசிக்கும் வெஸ்ட் ஏசியாவில் இந்தியாவுக்கு பெரிய பெரிய வர்த்தக கூட்டாளிகள் இருக்கிறார்கள். அனைவரும் முஸ்லீம் தொழில் அதிபர்கள். இந்த சூழலில் இந்தியாவில் எது நடந்தாலும் அதன் தாக்கம் மேற்காசியாவில் எதிரொலிக்கும். இந்த நிலையில் டெல்லியில் உள்ள சில முக்கியமான ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவத்தை அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. இந்தியாவில் இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது நிச்சயமாக இது இந்தியாவுக்கு நற்பெயர் ஏற்படும், பேருக்கு கெடுதல் ஏற்படும், எதிர்வினைகள் 2 வகைப்படும் எனும் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியாவிலிருந்து ஒன்று அரசு சார்ந்தது, மற்றொன்று இந்திய மக்கள் சார்ந்தது. உலகம் முழுவதும் அது மோசமாக பார்க்கப்படும். நிதிஷ்குமார் விவகாரத்தில் அரபு நாடுகள் கடுமையாக எதிர்வினை தராது. ஏனென்றால் அவர்களிடம் பன்முக கலாச்சார சூழல் இல்லை. ஆனால் மேற்காசியாவின் சாதாரண மக்களிடையே இந்தியாவை பற்றி நற்பெயர் மிக நன்றாக இருந்து வந்துள்ளது. எகிப்து மட்டுமல்லாமல் அல்ஜீரியா போன்ற நாடுகளில் மாணவர்களின் படிப்பு அறைகளில் கூட இந்தியாவினுடைய மகத்தான தலைவர் மகாத்மா காந்தியின் புகைப்படங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த அளவிற்கு மேற்காசியா பொதுமக்களிடையே இந்தியாவை பற்றிய புளூரலிஸ்டிக்ஸ், பன்முக கலாச்சாரம், பல மொழிகளின் அவர்கள் தாக்கம், பல மதங்கள், பல இனக்குழுக்கள், ஒரு தாராளவாத ஜனநாயக நாடாக இந்தியா பார்க்கப்பட்ட நிலையில இந்த மாதிரி நிதிஷ்குமார் மதத்தின் அடிப்படையில் யாராவது தாக்கப்பட்டாலும் அந்த நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படும். உலகம் 2 விஷயங்கள்ல ரொம்ப உணர்ச்சி வசமாக மாறி உள்ளன. ஒன்று முஸ்லீம் வெறுப்பு, மற்றொன்று யூத எதிர்ப்பு.
முஸ்லிம் வெறுப்புடன் நேரடியாக தொடர்புபடுத்தப்படும் பல விஷயங்கள் இந்தியாவில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிற நிலையில் நிதிஷ்குமாருடைய தாக்கம் முஸ்லிம் பெரும்பான்மை பொது சமூகத்தில் பெரும் தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்தியிருக்கிறது. சவுதி அரேபியாவுடைய இந்தியா முன்னாள் தூதர் என்ன சொல்றாருன்னா, 12 வருஷத்துக்கு முன்பு இந்தியாவுக்கு இருந்த நட்பெயர் இப்போது உடைந்து விட்டதாக அவர் வருத்தம் தெரிவிக்கிறார். எந்த ஒரு நாட்டிலும் ஏதாவது ஒரு அரசியல் நடந்தால் உலகின் பெரும்பாலான நாடுகள் அதை ரொம்ப பேசுவதை தவிர்க்கின்றன. ஆனால் அதனுடைய உளவியல் ரீதியான தாக்கம் இருந்தே தீரும். இந்தியா என்றால் ஒவ்வொரு மனிதருக்கும் சம உரிமை இருக்கிறது, யாரிடமும் பாகுபாடு காட்டுறதில்லை அப்படின்னு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிலை இருந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லை. இந்தியானா ஒரு பன்முக கலாச்சார நாடாக பார்க்கப்பட்ட நிலை மாறி இன்றைக்கு இந்தியா வெறுப்பு மதவாத அரசியல் நாடாக உலக அளவில் மையப்படுத்தப்பட்டு விட்டது. நிதிஷ்குமார் செய்தது அவரது அரசியலோடு ஒத்து போகவில்லை. எல்லாருக்கும் தெரியும். அது இந்தியாவுடைய அரசியல் இப்போது நடப்பவற்றின் தொடர்ச்சியாகத்தான் பார்க்கிறார்கள். இந்தியா இப்போது தனது பொருளாதாரம், இராணுவ பலம் மற்றும் உலகளாவிய கொள்கைகளை பற்றி அதிகம் பேசும் நாடாக மாறி வரக்கூடிய நேரத்தில் துருக்கியை தவிர வேறு எந்த முஸ்லீம் நாடும் இந்தியாவுடைய விவகாரங்களை பேசுவதில்லை. பெரும்பாலான முஸ்லீம் நாடுகள் அமைதியாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் உள்நாட்டு விவகாரங்கள் மிகவும் முன்மாதிரியானவை அல்ல என்பதுதான். அந்த நாட்டுக்குள்ளே சில பிரச்சனை இருக்கிறதுனால அமைதி காட்டாங்க. ஆனால் துருக்கி ஒரு உத்தி சார்ந்த நோக்கம் உள்ளது. அதனால் அவர்கள் எப்போதும் ஏதேனும் கூறி வருகிறார்கள் என்று சவுதி அரேபியாவுடைய இந்திய தூதர் தல்மிஸ் சொல்கிற கருத்தையும் நாம் பார்க்கிறோம். தல்மிஸுடைய இந்த கருத்தின் தொடர்ச்சியாக உலகம் முழுவதும் பெரும் மாற்றங்கள் தற்போது அதாவது பொலிட்டிக்ஸ் லெவலில் மாறி இருக்கிறது. மேற்கு நாடுகளின் ஒற்றுமை கொஞ்சம் கொஞ்சமாக நொறுங்குகிறது. மேற்கத்திய விழுமியங்களும் இப்போது இல்லை. இந்தியாவினுடைய செல்வாக்கு முன்போல் இல்லை. நடுத்தர சக்திகள் என்று நம் அழைக்கும் நாடுகள் இப்போது தங்கள் பலத்தை காட்டுகிறார்கள். இந்தியாவும் அந்த நாடுகளில் ஒன்றுதான். இந்தியா மாறிக்கொண்டிருக்கும் விதம் இந்த மாறி வரும் உலகத்தோடு ஒத்துப்போகிறது. மேற்காசியாவுடைய பெரும்பாலான நாடுகளில் டெமோக்ரஸி இல்லை. அத்தகைய சூழ்நிலையில் மக்கள் இந்தியாவை எப்படி பார்க்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் இந்தியாவில் ஒரு வகையான ஜனரஞ்சக இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தின் நோக்கத்தை பார்க்கின்ற போது எல்லாம் மாறிவிட்டது. ஆனால் அது உண்மை அல்ல. இந்தியா ஒரு பழமையான நாகரிகம், சில ஆண்டுகளில் எல்லாம் அழிந்து விடாது என்றும் சொல்லப்படுகிறது. சிலருடைய கருத்தில் நிதிஷ்குமார் செய்த செயலுக்கு ஒரு நாகரிகமான சமூகத்தில் கடும் அதிருப்தி வெளிப்பட்டிருக்க வேண்டும் என்றும் இந்திய பொது சமூகத்தை சாடுகிறார்கள். நிதிஷ்குமாருடைய இந்த செயல் ஒரு நாகரிகமான சமூகத்தில் பெரும் ஆத்திர பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கணும். ஆனால் இந்துக்களான நாம் இப்போது நாகரிகத்தின் மீதே கோபமாக இருப்பது போல தெரிகிறது. மாறாக மக்கள் இதில் மகிழ்ச்சி அடைவதை காண்கிறேன். முதல்வர் மன்னிப்பு கேட்கணும் என்று நாம் கோர வேண்டும். அவர் பதவி விலகும் போதே இது பொருத்தமாக இருக்கணும்னு ஒரு மூத்த செய்தியாளர் டெல்லியிலிருந்து தனது கோபத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். பீகாருடைய இந்த சன்சுராஜ் கட்சி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இந்தோனேஷியாவிற்கான இந்திய தூதர் நாட்டில் இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது இந்தியாவின் நட்பெயருக்கு பெரும் களங்கம் ஏற்படுகிறது என மன வலியை தெரிவிக்கிறார். வெறுப்பு விவாதங்கள் குறித்த விவாதங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவில் ஏதேனும் நடந்தால் அது இதனோடு தொடர்பு படுத்தப்படுகிறது. பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷுடைய இந்த விவகாரத்தில் வழக்கம்போல் பாகிஸ்தான் தன் கோபத்தை வெளிப்படுத்துகிறது. சர்வதேச முஸ்லிம் பெண்கள் சங்கத்தின் தலைவர் சமீஹா என்ன சொல்றாருன்னா, மனித உரிமை மீறல் இங்கே நடக்கிறது. அதிகாரத்தில் இருக்கும் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய ஹிஜாபை வலுக்கட்டாயமாக அகற்றினால் அது மனிதனுடைய கண்ணியம், நீதி, ஒழுக்கம் மீறப்பட்ட செயல் என்று பெண்ணுரிமை இந்த விஷயத்தில் சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க கேட்குறாங்க. இந்த விவகாரத்தை மனித உரிமைகள் ஆணையத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போ நிதிஷ்குமாருடைய இந்த வீடியோ கிளிப்பை பகிர்ந்து இந்தியாவில் முஸ்லீம்கள் நடத்தப்படும் மோசமான விவாதத்திற்கு ஒரு சோகமான உதாரணம் இது. பீகார் நிதிஷ்குமார் பணி நியமன கடிதங்களை வழங்கும் போது ஒரு இளம் முஸ்லீம் பெண் மருத்துவரின் அவர் முகத்திரையை வலுக்கட்டாயமாக நீக்கியது பெரும் மோசமான செயல் என்றும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்தியா போன்ற
12 ஆண்டுகள் என்று அவர்கள் சொல்வது இந்துத்துவாவினுடைய ஆட்சியாகவும், இந்திய தேசிய அரசியலில் ஹிந்து கலாச்சாரம் மிகைத்து அடிப்படை வாதிகளுடைய தாக்கம் மிகைத்திருப்பதைத்தான் இன்றைக்கு உலகம் பார்க்கின்றது. அது இந்தியாவிற்கு நல்ல தன்மை இல்லை. இந்தியாவிலே ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் சனாதனவாதிகளும் அடிப்படைவாதிகளும் தாங்கள் வெற்றி கொள்வதற்கு அவர்கள் வெற்றி பெற்று கொண்டே இருக்கலாம், ஆனால் இந்தியா வெற்றி பெறாது. இது ரொம்ப தவறான விஷயம்னு தான் நம்மளும் பார்க்க கொண்டிருக்கு. அது எந்த மத பெண்ணாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் பெண்கள் இன்றைக்கு ஃபர்தா அணிந்ததை போன்று நாளை கத்தோலிக்க நன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தாதிமாரும் கூட இதே போன்ற உடைகளை அணிகிறார்கள். இது ஒரு வெறுப்பின் உச்சபட்சம். இது தூண்டிவிடப்பட்ட செயல். இதற்கு பின்னால் பெரும் சதி ஒன்று இருக்கலாம். நிதிஷ்குமார் தனது உடல்நிலை உளவியல் ரீதியாக அவர் பாதிப்பை சந்தித்து அவர் பதவியிறக்கம் செய்யப்பட்டால் அதை காவு கொள்வதற்கு ஹிந்துத்துவ அரசியல் தெளிவாக இருக்கிறது. அதற்கு இந்த சம்பவம் வழிவகுக்குமா, என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா இது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. எந்த சமூகமும், எந்த மொழி பேசும் மக்களும், எந்த இனக்குழுக்களும், எந்த தேசிய இனமும், எந்த பெண்களும், இதை ஒரு பெண்ணுன்னு தான் நாம் பார்க்கணுமே தவிர இதை ஒரு முஸ்லீம் பெண், ஒரு இந்து பெண், ஒரு கிறிஸ்தவ பெண், சீக்கிய பெண்ணெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இன்றைக்கு ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய பர்தாவை, இளம் மருத்துவர் டாக்டருடைய பர்தாவை நீக்கியவர்கள் நாளை சீக்கிய பெண்ணுடைய தலையிலே அவர்கள் கவுர் என்று அழைக்கப்படுகிற அந்த பெண்கள் அணியக்கூடிய அந்த துப்பட்டாவையும் நீக்குவார்கள். அவர்களுடைய என்ன சொல்கிறது, தலைப்பாகையும் நீக்குவார்கள். என்ன வேண்டாலும் நடக்கும். இது நல்ல விஷயம் கிடையாது. இன்னும் 15 வருஷம் இன்னைக்கு ஆட்சி செய்யலாம், இன்னும் 15 வருஷம் கூட ஆட்சி செய்யலாம். அதல்ல விஷயம். எப்போதும் இந்தியா ஒரே நிலைத்தன்மையோடு செல்லணும். அது இந்தியாவுக்கு நல்லது. இவங்க இந்த மாதிரியான சில வெறுப்புகளை செய்து இந்தியாவை மாற்ற முயற்சித்தால் இந்தியா அவர்களை கண்டிப்பாக மாற்றிவிடும். அது காலத்தின் கட்டாயம். அது நடந்தே தீரும். அடுத்த செய்தியோடு உங்களை சந்திப்போம். நன்றி.